கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். அணிவாதே மகளே கொல்லாப்பே நேரிடாதே நேரிடாதே மகளே. சந்தோஷமா உன்னதமான கட்டளையே உறைவிடமாக்கி கொண்டோ உன்னதமான உறைவிடமாக்கி கொண்டோ அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டோ அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி அதனால வாழை என்ற கூடாரத்தை அணுகாதே மகளே கொல்லாது நேரிடாதே நேரிடாதே மகளே. வாழை என்ற கூடாரத்தை அணுகாதே மகளே கொல்லாது நேரிடாதே நேரிடாதே மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய நிச்சயமான குடியிருப்பு லோகத்தில் உண்டு. இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம பேச்சு மூச்செல்லாம் எதாக தான் இருக்கணும்? பரலோகமாக தான் இருக்கணும். இன்னும் பூமிக்குரியதை வாஞ்சிது. நீங்கள் பரலோகத்தை கேட்டு பாருங்களேன், பூமிக்குரிய எல்லா சௌகரியமும் உங்களுக்கு கிடைக்கும். தேவன் என்ன தர்மம் பண்ணார்? உங்களை சீமாட்டிகளாய் நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் இருதயம் பரலோகத்தில் இருக்க 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 பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதமும் நீ தேடி போவான்டா, உன்னை தேடி வரும். அல்லேலூயா. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தன்னன 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 சொல்லுமா பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அல்லேலூயா. இயேசுவுக்காய். ஆமா, நம்ம கொஞ்ச காலம் தான் இந்த பூமியில. நான் கடந்த நாட்களில் ஒரு சகோதரனிடத்தில் பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், இப்போது நீங்கள் ஒரு 120 வருஷம் வாழறீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா 60 இடத்துல நல்லா தாங்க முடியாது, பிறகு அதெல்லாம் முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிற ஆள் நம்ம. அதனால் வந்து நீங்கள் 120 வருஷம் வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், ஏன்னா உங்கள் கூட என்னால் போராட முடியல. அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுவேன், நான் போயிடுவேன். எனக்கு தெரியும் என் டேட்டு என்னன்னு சொல்லிட்டு, டேட்டு கிழியும் போது நானும் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்குள் பறந்து விடுவேன். அது ஒரு காரியம். ஆனால் இப்போ இந்த 120 வருஷத்தில் பாதி வருஷம் 60 வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா? தூங்கியே கழிக்கிறீங்க. ஸோ 60 கட் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை வருஷம் தான் வச்சுக்கிறீங்க? 60 வருஷம். இந்த 60 வருஷத்தில் கஷ்டப்பட்டு 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 என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 வருஷத்தை என்ன பண்ணுறீங்க, சந்தோஷம் ஜாலி உலகன்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 வருஷம் வரைக்கும். இப்போ எத்தனை வருஷம் தான் இருக்குது?
40 வருஷம் தான். இப்போ இந்த 40 வருஷத்தில் என்ன தெரியுமாச்சு, எனக்கு குடும்பம் வந்துருச்சு, என் குடும்பத்திற்காக ஓடுறேன், உழைக்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்ட்டு அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 வருஷத்தை கழிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, மீதி இருக்கிற 20 வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இயேசுவுக்காக நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்புறம் என்னை பிள்ளைங்க பார்க்கல, நான் இவங்களுக்கு பண்ணேன், அவங்களுக்கு பண்ணேன், எனக்கு டெபாசிட் பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு 10 வருஷத்தை என்ன பண்ணுவீங்க, கடத்திடுவீங்க. இருக்கிற மீதி 10 ஆண்டுகள் என்ன தெரியுமா, துக்கத்திலேயே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். இதில் நீங்கள் எங்கே கர்த்தரை தேடினீங்க சொல்லுங்கள்? புரியுதுங்களா? மோசே அழகாய் ஜனங்களை பார்த்து சொல்லுங்கன்னா, 70 பலத்தின் மிகுதியினால் 80. அதுவே எப்படி தான் இருக்குதா, தவிப்பும் சஞ்சலமா இருக்கிறதா. அந்த 80 வருஷமே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குட்டி வாழ்க்கையை நமக்கு வாழ தெரியல. அல்லேலூயா. இங்க தாவீதை குறித்து தேவன் காலையில பேசி கொண்டிருக்கும் போது, நேற்று எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் வசனம் பார்த்தீங்க? நேற்று நைட்டு போட்டேன், இன்னைக்கு அதில் எத்தனை பேர் வசனம் பார்த்தீங்க? 1 2 3 அதான் 3 பேர், 4 5. சரி, ஏன் மற்றவங்களாம் பார்க்கல? எங்ககிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களெலாம் வாங்கி தர மாட்டேன். நான் வேணா ஜெபம் பண்ணுறேன், வாங்குறதுக்கு ஏசப்பா உதவி செய்ய ஜெபம் பண்ணுறேன். அப்போது நம்ம எது வச்சுருந்தாலும் அனுதினமும் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதை விட்டு ரீல்ஸ் பார்ப்போம், மற்ற எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் தேவனுடைய வசனத்தை கொஞ்ச நேரம் செலவிட்டு என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம். அந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, அநேகருடைய மரணத்தை மாற்றி இருக்கிறது, அநேகருடைய வாழ்க்கையில புதிய கண்ணோக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம இடத்துல தேவ வார்த்தைகள் கடந்து வந்தால் என்ன பண்ண மாட்டோம், அதை பார்க்க மாட்டோம். சரி, பார்த்தவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். பார்த்தவங்க எல்லாம் சொல்ல தேவையில்ல, கை தூக்குங்க. எண்ணிறேன், கவுண்ட் பண்ணிடுறேன். 1 2 3 4 5 6. மற்றவங்களாம் நேரம் இல்லையா? கேளுங்க, பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நேரம் இல்லையா? அது மொத்தமே 1.5 நிமிஷம் தான். 1 நிமிஷம் 50 செகண்டு, இல்லை 2 நிமிஷம். ஸோ இந்த 2 நிமிஷம் நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவனுக்காக செலவிட முடியல. ஆனால் 120 வருஷத்தை நான் இப்போ ஒரு சின்ன கண்ணோட்டத்தில் பார்த்தேன். 60 வருஷம் தூங்கி கழித்தோம், 20 வருஷம் நான் வாலிபத்தில் கழித்தோம், மீதி ஒரு 20 வருஷம் என்ன பண்ணிட்டோம், சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்னு கழித்தோம். 10 வருஷம் என் டெபாசிட்டுக்கோசம் கழித்தோம். மீதி வருஷம் எதுக்கு கழிச்சேன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், ஆயுஸ் நாட்களை முடித்து கொண்டு கடந்து போய்விட்டோம். இதில் தேவனை தேடுவதை என்ன பண்ணிட்டோம், குறைத்து கொண்டோம். தாவீது ஒரு வசனத்திலே ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு காரியத்தை சொல்லுவதை நான் கவனித்த போது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நான் காலையில் நேற்று இரவு உட்காரமுள்ள கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டேன் நான். சரி, காலையில் அந்த வசனத்தை தியானிக்கலான்ற தேவ சமூகத்தில் கடந்து வந்தேன். நிறைய டிஸ்டர்ப், நிறைய ஃபோன் வந்துச்சு, எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தாலும் என் இருதயம் அதுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. சரி, எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இங்கே தாவீது சொல்லுகின்றார். அல்லேலூயா. நமக்கு ஏராளமான இந்த பூமியில போராட்டங்கள் உண்டு, ஏராளமான போராட்டங்கள் உண்டு. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, அப்பா, நான் எத்தனை போராடினாலும் எத்தனை காரியங்கள் வந்தாலும் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணுகின்ற என் தேவனையே நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டங்கள் சொல்லிட்டு, நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு. சத்துருக்களால் வர போராட்டங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. அது எபேசியர்ல ரொம்ப அழகா 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்க எபேசியர்ல போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த காரியம் ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும். எனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டும் அல்ல என் போராட்டங்கள், எப்படியாப்பட்ட போராட்டங்கள் என்று வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் எபேசியர் 6:12. ஏனெனில் ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, எனக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள
பொல்லாத ஆவிகளோடு கூட எனக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஒரு சைடு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, இன்னொரு சைடுல மாம்சத்துக்குரிய போராட்டம் உண்டு. ஆவியில வளரலான்னு பார்த்தா அங்கே சத்ருவானவன் என்ன பண்றான்? எனக்கு எதிரடையாய் நின்று என்னை அநேக பலவீனங்களை கொண்டு என் சரீரத்தை ஒடுக்கி என் தேவனை தேடக்கூடாதபடிக்கு என்னை தேவ சமூகத்தை விட்டு விலக்க பார்க்கின்றான். இங்க மாம்சத்தோடு கூட போராடலாம். நான் நன்மை செய்யறேன் பிரதர், நான் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, சின்ன ஒரு விஷயத்தை பேசியிருப்பேன். என் உறவுக்கார, என்னை அறிந்தவன், என்னை தெரிந்தவன், என்னோடு கூட இம்மட்டும் நடத்தி வந்தவன் அந்த காரியத்தை பேசி 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 அதை என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா. அதை கார்னர் பண்ணி 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 பெருசாக்கிட்டான். நான் இந்த சைடும் போராடுறேன், அந்த சைடும் போராடுறீங்களா இல்லையா? ஒரு பக்கத்தில் ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல. ஊழியக்காரன் பார்த்து அனுதினமும் கத்தணும். டெய்லியும் நம்ம சமூகத்தில், தேவ சமூகத்தில் ஜபம் தான், பிரேயர் தான், ஆராதனை தான். ஒரு நாள் என்னை ஃப்ரீயாக வச்சுக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? காலையில் ஆராதனை, அதுக்கு பிற்பாடு சொல்லுங்கப்பா மருத்துவமனை ஊழியம் தானே, அதுக்கு பிற்பாடு சண்டே கிளாஸ் சிறுவர் ஊழியம் நடக்குது. அதை நேற்று ஊழியக்காரர் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாராம், அப்பா நான் ஜெருசலேமுக்குள்ளே போனோம், நீங்கள் கிராமத்துக்குள்ளே போங்க, போனீங்கன்னா கழுத குட்டியும் இருக்கும். கழுதையை மட்டும் அவுக்காதீங்கடா, கூட சேர்ந்து எதையும் அவுத்துனுவாங்க, கழுத குட்டியும் அவுத்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு கட்டவிழ்க்கிற ஊழியம் தான் ரொம்ப முக்கியம். குட்டிகள் கூட என்ன பண்ணுது? எப்படி தான் இருக்குது? கட்டப்பட்ட நிலையில தான் இருக்குது. இங்க சில குட்டிகள் மட்டும்தான் தேவனை தேடி உணர்ந்துச்சு. சில குட்டிகள் இன்னும் கட்டப்பட்ட நிலையில சத்ருவானவன் கட்டி இருக்கிற அதே கட்டளை தான் இன்னும் இருக்குது. அல்லேலூயா. சொல்லலாம் தப்பிச்சிட்டோம், நாங்க பெரியவங்கள நாங்க தப்பிச்சிட்டோம். கர்த்தர் எங்களை கட்ட விடுத்துட்டாரு. இன்னைக்கு என் மீது அவர் என்ன பண்றாரு? அமர்ந்து கொண்டு வருகிறார். அவர் இருக்கிற வரைக்கும் என்ன ராஜா போல உலகமே பார்க்குது, மகிமையை செலுத்துகிறது, கனம் பண்ணுகிறது, சகல காரியத்தில் ஒரு ஊழியக்காரியாய் தாங்குகின்றது. நேற்று திருவள்ளூர்லேருந்து ஒரு மக ஃபோன் பண்ணுது, ஐயா உங்ககிட்ட பேசி ஒரு 3 நாள் ஆச்சுங்க, என்னன்னு தெரியல, எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்குது, ஃபோன் பண்ணுறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்குரிய உறவு. நம்மை தாங்கத்தக்கதாக தேவன் அநேக காரியங்களை என்ன பண்றாரு? செய்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் பல காரியத்தை நமக்கு செய்கின்றான். அதுல அநேக ஜனங்கள் இடறி விழுந்து விடுகின்றார்கள். அல்லேலூயா. அப்படியே சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் முன்னேற முடியலன்ட்டு மாம்சத்துக்குரிய வாழ்க்கை போனா ஒரு சின்ன விஷயம் பேசின அதை ஊதி 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 ஊருக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா. என் சொந்தங்கள் தான். ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டாரே தான் உனக்கு சத்துரு, நீ வெளியே எங்கேயும் போய் தேட வேணாம். சத்துருலாம் எங்கே தான் இருக்குது? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இன்சைட் பிரதர், எங்கள் வீட்டுக்குள்ளே போனாலே என்ன தான் பண்ணுது? கனம் பண்ண மாட்டுறாங்க, கனவீனப்படுத்துகிறாங்க. ஆமாம், இவர் ரொம்ப அப்படியே உத்தம மாரி பண்ணுறாரு, இவர் இப்போ அப்படியே கரெக்டாக இருக்கிறாரு அப்படின்னு. தேவனுக்குள்ளே வளரக்கூடாது. தேவனுக்குள்ளேயும் ஒரு சைடு வர முடியல போராட்டம். இந்த சைடு மாம்சத்து ரீதியாக வந்தாலும் அத்தனை பெரிய போராட்டத்தில் நான் விழுந்து 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 என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு ஏராளமான போராட்டங்கள் எனக்கு இருக்கத்தான் செய்கிறது. இது தாவீதுக்கும் இருந்தது. தாவீது ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா மாம்ச ரீதியாக சவுலால திருத்தப்படுகின்றான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் சவுலை கொண்டு செய்கின்ற காரியத்தினாலே எப்பொழுது அவனை கொல்லலாம் என்று வகை தேடிக்கொண்டு அவனை விடாதபடிக்கு துரத்துகின்றான். 14 வருடங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு போராட்டத்தோடு கூட தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான். இது முடிஞ்சிச்சு இல்ல? நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன்? மாம்சத்துக்குரிய ரீதியாக தாவீதை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே இருந்ததா. அல்லேலூயா. அவன் ஒரு நாளும் அவனால முடியாத சூழ்நிலைகள், ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் அழகாய் சங்கீதங்களின் புத்தகம் 3வது சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 3:3 கர்த்தா 3:1 கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா. இங்க தாவீது சொல்லுகிறான்ப்பா, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டத்தில் ஒரு சைடு சவுல் தெரிஞ்சு கொண்டே இருக்கிறான்பா. நாளுக்கு நாள் அதிகாலையில எழுந்து பார்க்கிறேன், என் சத்துருக்கள் எனக்கு எப்படி இருக்கிறாங்க? பெருகி கொண்டே இருக்கிறாங்க.
எனக்கு போராட்டத்துக்கு மேல ஏராளமான போராட்டம். இந்த போராட்டத்துல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா இருந்த கணவன் பகைக்கிறான், நல்லா இருந்த மனைவி முறுமுறுக்கிறா, நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள கலகம் உண்டாகுகிறது, நல்லா இருந்த வாழ்க்கை உடைந்து போகத்தக்கதாக மாறி விடுகின்றது. ஏன் என்று இந்த போராட்டம் எனக்கு தெரியல. தாவீது வாழ்க்கையில இது இருந்தது. மகளே, தாவீது இவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தான். ஒரு புறத்துல சவுல் தெரித்தி கொண்டிருந்தாலும் இன்னொரு புறத்துல அதிகாலைகளை எழுந்து பார்க்கிறான். அவனுக்கு சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். சங்கீதத்துக்காரன் அழகா சொல்றான். இன்னொரு சங்கீதத்தையும் வாசிப்போம். 38வது சங்கீதத்தின் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எப்படி இருக்கிறாங்க? பலத்து இருக்கிறாங்கப்பா. என் சத்துருக்கள் என்னை காட்டிலும் பலமாயிருக்கத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொரு நாள் என்ன பண்றாங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் வாழ்ந்து பலத்திருக்கிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கின்றவர்கள் பெருகி இருக்கிறார்கள். மூஞ்சே பார்க்க மாட்டான், பகைக்கிறான். ஒருத்தன் பகைக்கிறான் பார்த்தா இன்னொருத்தன் பகைக்கிறான். வேலை ஸ்தலத்தில் போனா பகை உண்டாகுது, ஒரு வேலை வீட்டில் போனா பகை உண்டாகுது, உறவுகள் மத்தியில் போனால் பகை உண்டாகுது. எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிற தாவீது சங்கீதங்களின் புத்தகத்திலே 23வது சங்கீதத்தின் 5வது வசனத்திலே எழுதுகின்ற என்ன காரியமாது? என் சத்துருக்களுக்கு முன்பாக எத்தனை பெருகட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை நான் நொறுக்கப்பட்டாலும் என் தேவனுக்கு முன்பாக நின்று என் தேவனை விசுவாசித்து ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று தாவீது இங்கு சொல்லுகின்ற சங்கீதத்திலே அவன் முழங்குகின்றான். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய போகின்றீர். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. எத்தனை நிந்தனைகள் உன்னை தேடி வரட்டும், எத்தனை போராட்டங்கள் உன்னை நெருக்கி தள்ளட்டும், உன் விசுவாசம் எல்லாம் தாவீதை போல தேவனிடத்தில் இருக்கட்டும். தாவீது சொல்றான்ப்பா, நாளுக்கு நாள் பெருகிறான்பா. நண்பர்கள் பெருகி பார்த்துக்கிறோம், உறவுக்காரங்க பெருகி பார்த்துக்கிறோம். அல்லேலூயா. இங்க தாவீது யாரை சொல்றாரு? 3வது சங்கீதத்தில் 1வது வசனம் என்னன்னு சொல்றான்? நாளுக்கு கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவா எண்ண முடியாத அளவுக்கு பெருகி போனாலும் தாவீது ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டே இருக்கிறான். சொல்லி முடியாத நன்மை செய்கின்றீர், நான் எண்ணி முடியாத கிருபை பொழிகின்றீர். சொல்லி முடியாத நன்மை செய்கின்றீர், நான் எண்ணி முடியாத கிருபை பொழிகின்றீர். அற்பமான என்னையும் அணைத்துக் கொள்கின்றீர், உண்மையில்லா என்னையும் இணைத்துக் கொள்கின்றீர். அற்பமான என்னையும் அணைத்துக் கொள்கின்றீர், உண்மையில்லா என்னையும் இணைத்துக் கொள்கின்றீர். சொல்லி முடியாத நன்மை செய்கின்றீர், நான் எண்ணி முடியாத கிருபை பொழிகின்றீர். சொல்லி முடியாத நன்மை செய்கின்றீர், நான் எண்ணி முடியாத கிருபை பொழிகின்றீர். தாவீது தேவன் மீது வைத்திருந்த அத்தனை பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணதில்ல, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நம்ம போராட்டத்தையும் நிந்தனையும் பார்க்கும்போது உடனே என்ன தெரியுமா பண்றோம்? கடவுளே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அல்லேலூயா. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இல்லைன்னா நான் ஒரு பெரிய காரியம் செஞ்சிருவேன். உடனே என்ன பண்றேன் சொல்லுங்க? போராட்டம் வந்த போது நான் ஃபர்ஸ்ட் செய்யற முக்கியமான விஷயமா அதுதான். அப்படியே நிதானமா இருந்து, ஐயோ கர்த்தாவே அப்படின்ட்டு நான் தேவசந்தில் முழங்கால் படிட்டு இருப்பேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்றேன்? கட் பண்ணு கரண்ட்டை. நான் அங்கே போகவே மாட்டேன். இதுக்கு மட்டும் நீ செஞ்சாதான் நான் என்ன பண்ணுவேன்? பக்கத்தில் கை வச்சு சொல்லு, ஆண்டவர் உனக்கு செய்யவே மாட்டார். சொல்லு, நீ செஞ்சாதான் நான் வருவேன், உனக்கு செய்யவே மாட்டார், நீ வரவே தேவையில்ல. அல்லேலூயா.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கார். அவர் சொல்லுவார், போனையா அவன் கேட்கல, அவன்கிட்ட நான் போக மாட்டேன். அவர் தான் பேசுவார். அவன் வீட்லையா நம்மளை போனாலே நம்ம தீவிரவாதி மாதிரி பார்க்குறான். அவர் பேர் தாசையா. அன்றைக்கி போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சுகமாக பத்திரமா. முன்னாடி சுவிசேஷகனாக இருந்தவர் இப்போ மேய்ப் பண்ண மாறி விட்டார். சபையெல்லாம் பெருசாக கட்டிட்டு என்ன பண்ணிட்டாரு, போகிறேன் ராஜா மாரி உக்காந்துக்கிறாரு. ஒரு சேர் உட்காரத்துக்கு, ஒரு சேர் கால் நீட்டுறதுக்கு. நான் பார்க்குறேன், என்ன கர்த்தாவே, சுவிசேஷனுடைய பாதங்களை தேவன் அவ்வளவா என்ன பண்ணுறாரா, கனம் பண்ணுகின்றார். கால் மேலே கால் நீட்டுன்னு உக்காந்துக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா. ஓடின ஓட்டங்கள்லாம் பார்ப்பாரு. தேவனுக்குள்ளாக போராட்டங்கள் வரும்போது அவர் சொல்லுவார் என்கிட்ட. ஒரு நாள் ஃபோன் பண்ணார் எனக்கு, ஐயா பிரைஸில் ஆடுங்க, நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறாங்க ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க கேட்டேன். நம்ம சகோதரி கோசம் ஜெபம் பண்ணீங்கய்யா அப்படின்னாரு. நான் ஏங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, அவங்க திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிட்டாங்க. அவங்க எதோ பேசுகிறாங்க, எதோ பெணாத்துறாங்க, எதோ பண்ணுறாங்க ஐயா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா. நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. நான் போய் பார்க்குறேன், அவங்க எங்களை வர வைக்கிறாங்க, வாங்க ஐயா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போய் உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஊழியக்காரமா உடனே என்ன பண்ணாங்க, கடன்னு போயிட்டு கிச்சனில் எங்களுக்கு காஃபியை போட்டு வந்து காஃபியை கொடுத்துட்டு சாமுவேல் வந்திருந்தார். அன்றைக்கி சாமுவேலை கேட்குறாங்க, தம்பி நீங்கள் டீ சாப்பிட மாட்டே, காஃபி சாப்பிட மாட்டே, பால் போட்டு கொடுக்கிட்டா, ஹார்லிக்ஸ் போட்டு கொடுக்கிட்டா உனக்கு. அல்லேலூயா. கனம் பண்ணுகின்றவர்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நீ சோர்ந்து போகிற நேரத்துல ஒரு காரியத்தை சொல்லு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அல்லேலூயா. உன் அபிஷேக தைலம் என் மீது ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினாலே நான் நிரம்பி வழிகிற பாத்திரமா இருப்பேனே தவிர நான் ஒன்றும் இல்லாதவனாய், புறம் கூறுகின்றவனாய், ஒருவேளை தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவனாய் இருக்க மாட்டாண்டவர். அல்லேலூயா. உனக்கு சத்துருக்கள் எழும்பலாம், நாளுக்கு நாள் அதிக அரிச்சு கொண்டே போலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக, தாவீது சொல்றான் வைராக்கியமா சொல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் விசுவாசம் என்னை அழைத்தவர் மேல இருக்குது, மனுஷன் மேல இல்ல, மத்தவங்க மேல இல்ல, உறவுக்கார மேல இல்ல. அவன் என்ன புறங்கூறுவான், எனக்கு விரோதமா பேசுவான், என்னை அவமானப்படுத்துவான். ஆனா என்னுடைய தேவனோ என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்புவார். நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துறது மட்டும் இல்ல, நீ ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படத்தக்கதாக கர்த்தர் சொல்லுகிறார். என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்பது மட்டும் இல்ல, நான் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாறத்தக்கதாக ஆவியின் அபிஷேகத்தை மேல ஊற்றிக்கொண்டே 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 இருப்பார். அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. சொல்லுமா, முன்மாறி காலத்திலே பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி காலத்திலே பொழிந்திடுமே. வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, என் பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. என்னைக்கு பாத்திரம் நிரம்பி வழியுதோ அன்னைக்கு சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. நீதியின் தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்த்து. தாவீது சொல்கின்றான் தன்னுடைய 23வது சங்கீதத்தின் முதல் வசனத்துல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் ஒரு நாள் தாட்சி அடைய மாட்டேன். அல்லேலூயா. என்னை சுத்தி சத்துருக்கள் இருந்தாலும் என்னை நடத்துகின்றவர் மகிமை நிறைந்தவர். என்னை நடத்துகின்றவர் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நான் எந்த இடத்திலும் குறைவுபடாதபடிக்கு நிறைவாக என்னை நடத்துகின்றவர். அல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது வீட்டில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும். பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்ல, நிறைவான அபிஷேகம் உனக்குள்ளே கடந்து வருமானால் உன் வீட்டில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே ஒழிந்து போகும். அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய. இன்னைக்கு வரைக்கும் தாட்சி அடைந்திருக்கிறோமா?
அல்லேலூயா. வீட்டுல ஒண்ணும் இல்ல பிரதர், ஆனா ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு கையை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுவோம், ஒண்ணும் இல்லைன்னாலும் கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு தான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. சத்துரு நினைச்சான் உன்னை அவமானப்படுத்திடலாம், உன் மனமடி வாக்கிடலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம் நினைச்சான். கர்த்தர் நினைச்சாரு சத்துருவுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி நீ ஒண்ணும் இல்லைன்னு உலகம் சொல்லட்டும், உன்னை கொண்டுதான் ஊழியத்தை செய்ய போறேன் தேவன் இன்றும் செய்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து பாரு. ஆண்டவர் எப்படி உன்னை பயன்படுத்துறன்னு அப்பதான் தெரியும். எனக்கு தெரியல பிரதர், அதை தெரிந்ததுனால தான் அவன் சொன்னான் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார்னா. பக்கத்துல எப்பயுமே சொல்லு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையும். காலையில எழுந்தவனு சொல்லு, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி என் ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ துக்கமுகமா இருக்காத. காலையில பிரச்சனை பெருசா மலை போல இருக்கும், எழுந்த உடனே 1000 பிரச்சனை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலேயும் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன்னு சொல்லிட்டு எழுதி வைத்து விட்டு நீ கடந்து செல். கர்த்தர் உன் காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வதை நீ காண்பாய். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இதை பார்த்து அதை பார்த்து எதை பார்த்தோம், உனக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பிக் கொண்டுதான் இருப்பான். அல்லேலூயா. புது புது சத்துரு வந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லு, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகின்றவர் என்னோடு கூட இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்ற தேவன் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய. நீ ஒண்ணு செய்யணும், ஆண்டவர் ஒண்ணு ஆவியின் அபிஷேகத்தில் நடத்தின ஒரே ஒரு காரியம் செய்யணும். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 21வது அதிகாரத்தின் 31வது வசனம் சொல்லுகிறது, என்ன பண்ணும், எவ்ரிடே ஆயத்தமாரு, எவ்ரிடே தேவ சமூகத்தில் காத்திரு, ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. நீ ஆயத்தமாயிரு, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அது எந்த காரியமாகட்டும், எந்த பிரச்சனையாகட்டும், எந்த போராட்டமாகட்டும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கட்டும், அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துகின்ற கர்த்தர் இருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தவும் போகிறார். அதுக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார், என்ன பண்ணு, குதிரை என்ன பண்ணும், யுத்த நாளுக்காக ஆயத்தமாயிரு, ஜெயமோ ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உபாகமத்தில் ஆண்டவர் அழகா சொல்லுவார். 28வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக, நல்லா புரிஞ்சுங்கப்பா, உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிரிட்டு வந்தாங்க தெரியுமா உன் சத்துருக்கள் எல்லாம், அவர்களை எல்லாம் தேவன் 7 வழியாய் சிதறிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயால இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 54வது அதிகாரத்தின் 15 ஒருவர் வாசிங்க, 17 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 54வது அதிகாரம் 54:14. அவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார், அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்களை எங்க வருவாங்க கர்த்தர் சொல்றாருப்பா, உன் சத்துருக்களை உன் பக்கத்துல நிக்க வைக்க ஆண்டவரால கூடும். பக்கத்துல கை வச்சு, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடத்தி ஐயா, கடும் புயல் நடத்தினீரே, கடல் மீது நடத்தி ஐயா,
கடும் புயல் அடக்கினீரே. அல்லேலூயா. தாவீது சொல்றான், வாழை எல்லாம் கூட ஆண்டவரே, எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவங்க தலையை நசுக்கிட்டு கர்த்தர் உன்னை உயர்த்த கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு மனமா சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு மனமா, ஒரு மனத்தின் ஆவியை கேள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, தேவ சமூகத்துல ஒரு மனம்லாம் எங்க போய் ஒரு மனமா இருக்க போறேன்? இங்க வந்து கூச்சப்பட்டு கொண்டா எங்க தான் போய் தேவனை மகிமைப்படுத்துவேன்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. அங்கே 17வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 54. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் மாய்க்காம போய். ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? பக்கத்துல கை கொடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்திகை ஆயத்தப்படுத்துகின்றவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் தனியா இல்ல, நான் தனித்தவன் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலனாய் நடத்தி கொண்டிருக்கிறார். விழுவேன் என்று சத்துரு நினைத்தான், நீ எழுவா என்று கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்த நினைவுகள் மட்டுமே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த இடத்துல விழாதபடிக்கு கர்த்தர் தன்னுடைய வலது கரத்தை கொடுத்து உன்னை தூக்கி நிமிர்த்தி சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணது மட்டுமல்ல, உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நீங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீ போய் சும்மா சும்மா கத்தின்னு இருக்க கூடாது. பக்கத்துல கை சொல்லு, கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா நீ போய் கத்தாத. அல்லேலூயா. யாத்திராகமத்துல போய் பாருங்களா, 14வது அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். யாத்திராகமம் 14:14. வாசி சொல்லு. கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ண. நீ என்ன பண்ணு? கீப் குவைட். அல்லேலூயா. அங்க இங்க போய் கத்தாத. நான் கத்துறதா கர்த்தர்கிட்ட கத்துறேன்டா. சொல்லு, நான் கத்துறதா கர்த்தர்கிட்ட கத்துவேன்டா. உங்ககிட்ட நான் ஏன்டா கத்தணும்? என் சத்துருக்கு முன்னாடி என் வாயை விக்கிறதுக்கு கர்த்தர் என்ன கூட்டினு வரலடா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக என்னை அழைத்து வந்த தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நான் தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் சும்மா இருக்கிறேன், ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்க, யுத்தம் கர்த்தருடையது. நான் போயிட்டு பிரதர் நான் சண்டை போறேன் பிரதர், என் வீரத்தை மீறமே வானா. அல்லேலூயா. வீரம் சாட்சியை கெடுத்துரும். நீ வீரத்தை காட்டுன்னு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரொம்ப பாரம் தான். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணுங்க, அதெல்லாம் வேணாண்டவரே, நான் உனக்கு முன்னாடி இருக்கிறேன், நீ எனக்கு முன்னாடி யுத்தம் பண்ணு. கர்த்தர் யாத்திராகமத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஜனங்கள்லாம் கூட்டின்னு வர்றாரு. அமலைக்கு எதிரடைய பயங்கர கோபக்காரர் ஆண்டவர். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பிட்டான்னு வச்சுக்கா, அவன் யாரா இருந்தாலும் சரி. அமலைக்கு வெளியாலாம் கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்தில் என்ன பண்ணா பிறந்த ஒரு ஆளு தான். அல்லேலூயா. அவன் ஒரு நாள் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி வரான். கர்த்தர் பார்க்கிறாரு, நான் சும்மாலாம் விட மாட்டேன் உன்னை. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஆண்டவர் சும்மாலாம் இருக்க மாட்டாரு. உன்னை சொல்றாரு, நீ சும்மா இரு, கீப் குவைட். நான் என்ன பண்றேன், உனக்காக போயிட்டு யுத்தம் பண்றேன். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் நீ யுத்தம் பண்ண தேவையில்ல, அவர் உனக்காக யுத்தம் பண்ணட்டும். வசனம் இப்படி சொல்லு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் பார்க்கிறாரு, சத்துருக்கள் வந்தா தாண்டா ஏன் அன்பு என்னான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். உனக்கு முன்னாடி சத்துருவே வரலன்னா எப்படி தேவ அன்பை தெரிஞ்சுப்ப? அதுக்கு சத்துரு வந்தோடனே நீ என்ன பண்ற, வீட்டுல இருக்கிற காயற கத்தியெல்லாம் எத்துக்குன்னு ஓடுற. அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. நீ என்ன பண்ண, முழங்கால் படிக்கிட்டு அழகா ஆண்டவரை துதிக்கிறது மட்டும்தான் வேலை. தேவ சமத்துக்கு வந்தா என்ன பண்ணும், அங்க வேடிக்கை பார்த்துன்னு. அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம் எந்த வாழ்க்கை இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். அதாவது கொஞ்ச காலம் வாழ்க்கையில தேவனை துதிச்சு தேவனை மகிமைப்படுத்தி நீ பலவீனன்னு சொல்லாதீங்க. இயேசப்பாக்கு ஒரே ஒரு காரியம் பிடிக்க முடியாது, அவிசுவாசமா பேசுற எவனையும் பிடிக்காது. யாரா இருந்தாலும் சரி பிடிக்காது. விசுவாசமா பேசு. எத்தனை சூழ்நிலைகள் வரணும், எத்தனை காரியங்கள் வரட்டும். தாவீது பாருங்க, நெருக்கம் வந்து கொண்டு இருக்குது. அவன் சொல்றான் 3வது சங்கீதத்துல முதல் வசனம், ஆண்டவரே நாளுக்கு நாள் எவன் பெருகிறான், பணம் காசு அதெல்லாம் பெருகல, எனக்கு பொண்ணு பொக்கிஷெல்லாம் பெருகல, எதுதான் பெருகுது, 4 நாள் சத்துரு பெருகிறான். கவலை இல்லை ஆண்டவரே, ஐ டோன்ட் கேர். ஏன்னா என்னோடு கூட யார் இருக்கிறது,
பக்கத்துல வச்சு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியடையில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வியடையில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அலைகளை காத்திடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். அலைகளை காத்தி சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போதே, நீர் என்னோடு இருக்கும்போதே. யாத்திராமத்துல சொன்னாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யூ டோன்ட் ஃபைட். நீ போய் என்ன பண்ணாத எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் ஃபைட் பண்ணினுக்கிறது, கையை கல்லாண்டிட்டு என்னை பற்றி உனக்கு தெரியுமா, நான் தான் ஜாக்கி சான் மச்சான். அப்புறம் அல்லேலூயா. நம்ம போய் அதான் பண்ணுகிறோம். நம்ம போய் அவங்ககிட்ட சத்துருக்கிட்ட என்ன பண்ணுறோம், போராட்டம். அவங்க போய் ஸ்டெப்பு வைக்கிறது, என்ன பண்ணுறது, கையை காட்டுறது, காலை கட்டுறது. யார் தெரியுமா, என் முன்னாடி தெரியுமா, என் பின்னாடி தெரியுமா. அதெல்லாம் எதுக்கு? இப்போ முன்னாடி வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்துச்சா? எத்தனை பேர் முன்னாடி வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருந்துச்சு, தேவ சமூகத்தில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு பிரதர்? அதெல்லாம் வானான்னு சொல்லி தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உன்னை தன்னுடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி எடுத்து வந்து சுத்திகரித்து புதிய மனுஷனாய் மனுஷியாய் உன்னை மாற்றி தேவ சமூகத்துல இன்னைக்கு சாட்சி உள்ள மகளாய் மகனாய் நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை விட்டு வந்த நீ இப்ப எதை தான் நினைச்சிருக்கிற? எனக்கு ஜாக்கி சான் தெரியும், எனக்கு ஜெட்லியே தெரியும், எனக்கு யார தெரியும், அப்புறம் புரூஸ்லியே தெரியும். அல்லேலூயா. நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசணும்போது அவர் சொல்லுவார், மணந்தாள் மகாதேவி இல்லைனா அவர் சொல்லுவார். ஏன்னா குதித்தால் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று அவரே சொல்லுவார். அப்படியே பார்ப்பேன் நான், இதெல்லாம் எங்கேருந்து அவர் கற்றுன்னு வராருன்னு எனக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம மாம்சமான பண்ணுற உலகத்தின் காரியத்தை பார்த்து பார்த்து அப்படியே ஒப்பிப்போம். பார்த்துக்கிறீங்களா? சில நேரத்திலலாம் பார்க்கணும், பசங்களுக்கு இந்த அன்பு ஓவர் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணணுங்க, அல்லேலூயா, அன்பு உடனே வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அள்ளி அள்ளி கொடுப்பானுங்க. பார்த்துக்கிறீங்களா? அம்மா வந்தாலும் கொஞ்சம் வாங்க, அன்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னு வச்சுக்கோ. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம மாம்சத்துக்குரிய அன்பு அது பலனற்றது. நல்லா புரிஞ்சுங்க. அது கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அது அந்த April 14 மாதிரி, February 14 February 14, சாரிப்பா எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் எனக்கு தெரியலப்பா. நீங்கள்லாம் பிப்ரவரியில் வந்து 14 கூட சுற்றி நிற்கிறீங்க போல இருக்கு. நான் எனக்கு தெரியல, நான் பார்த்தீங்களா, நான் இன்னும் பழைய ஆளாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்களுக்கு அன்றைக்கி தான் நம்ம பூ பூத்துறோம். பார்த்துக்கிறீங்களா? அவங்க தோட்டத்தில் இன்று பூத்த ரோசாவா, உனக்கேத்த ராசாவா அப்படின்னு சுற்றி நிற்பான் அவன். ஆனால் மறுநாள் கேட்டு பாருங்க,
இப்போ அதையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது இன்னமும் என்னென்னோ டேவா, என்ன சாக்லேட் டே வச்சிட்டானுங்க. அப்புறம் பாருங்க டெரி டே, ஜாக்குக்கு தருது. நம்ம இன்னும் பழசாயிட்டோம் போல இருக்கு. என்னென்ன டேவோ வந்துட்டு குறுக்குள்ள எனக்கு தெரியல நம்மளுக்கு. அப்புறங்க நான் ஏப்ரல் அது ஏப்ரல் போட்டினா பிப்ரவரி போட்டு நான் ஏப்ரல் போட்டின்னு நிற்கிறேன். நான் அந்த இடத்துல நிற்கிறேன். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்களாம் அப்படியே மாறி என்ன பண்ணுறீங்க? ரெடியாக நிற்கிறீங்க. என்ன பிரதர் என்ன நீங்கள் கேட்குறீங்க? நாங்களாம் ரெடியாக இருக்கிறோம். டெவலப் ஆகினே வரோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும். அப்டேட்லேயே இருக்கிறோம். இப்படி தானே சொல்லுவாங்க, அப்டேட்டில் இருக்கிறேன். நான் அப்டேட்டாக இருக்கிறேன் பிரதர். உங்களுக்கு தான் என்னன்னு தெரில. அப்படி இல்லை, தேவ அன்பு என்னாலுமே உன்னை நடத்தும். அவர் சொல்றார், நீ போய் ஃபைட் பண்ண வேணாம், நீ போய் யுத்தம் பண்ண வேணாம், அது உன்னுடையது அல்ல. நீ எனக்குள்ள கடந்து வந்துட்டுனா நான் போய் யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமா தரித்திரம் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு உன் வாசலை வேலி அடைத்து பாதுகாப்பது அவரே. அல்லேலூயா. இன்னைக்கு பஞ்சம் வந்த நாட்களிலே உன்னை பரிதபிக்க கூடாதபடிக்கு உன் பசியை பார்த்து உனக்கு ஆகாரம் கொடுத்தவர் அவரே. அல்லேலூயா. எல்லாம் பகைத்து எல்லா சத்துருக்களும் உனக்கு முன்பாக பெருங்கின போது உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி இவர்களுக்குள்ளாக இந்த வீடு என்னுடைய வீடு, இதிலே பிரவேசிக்க உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று சொல்லி சத்துருவை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கினது அவரே. அல்லேலூயா. எகிப்துல ஒரு அடையாளத்தை தேவன் காட்டினார். உன் வீட்டு வாசல் நிலைக்கால என்ன பண்ணு, அந்த ஆட்டு ரத்தத்தை என்ன பண்ண தடவுன்ற மாதிரி ஆண்டவர் இந்த சரீரத்தை இந்த வீட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு காரியத்தை பண்றாரு. அதை சங்கீதக்காரன் அழகா சொல்றான். சங்கீதங்களின் புத்தகம் 23வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தின கர்த்தர் நான் இவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் அபிஷேகம் நிரம்பி இருக்கிறபடியினாலே சத்ரு எனக்குள்ளே வந்து என்னை வஞ்சிக்க கூடாதபடிக்கு, என்னை விழத்தள்ள கூடாதபடிக்கு என்னை வேலி அடைத்து தேவன் பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தையும் காட்டி கொடுத்துறவங்களுக்கு கொஞ்சம் நீங்க தேவன் மீது அனுபவிக்கவும் புரிந்து கொள்ளவும் தக்கதாக எடுத்து வாசிப்போம். சகரியாக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. சகரியா 1:14. தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்காக யார் வைராக்கியம் கொண்டிருக்கிறதா? உன் தலையை சத்துருக்கு முன்பாக உயர்த்துற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டார். அதற்காக தேவன் சொல்லுகிறார், நான் மகா பெரிய வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரேன்னு சொல்லு. குறைவுகள் வரும்போது சொல்லு, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை தேவன் நிரப்பி இருக்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அபிஷேகத்தினால் என் தலை நிரப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்லு. அல்லேலூயா. குறைவுகள் இல்லை, தேவன் நிறைவா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிச்சலாம். நீதிமொழிகளுக்கு எழுதின புத்தகம் 22வது அதிகாரத்தின் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? தாவீது நம்பிக்கையில யார் மேலதான் இருந்துச்சு? அதனால்தான் எத்தனை போராட்டம் வந்தாலும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொன்னார். பக்கத்துல கை வச்சு, உன் நம்பிக்கை யார் மேல தான் இருக்கணும்? கர்த்தர் மேல் தான். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுமா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதம் செய்துங்க, அதிசயம் நடத்துங்க. அற்புதம் செய்துங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்துங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா.
நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயம் எனக்கு செய்யுங்கப்பா. நான் நம்பியிருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவ சமுதிரம் இருந்து நிற்போமா? 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். நீங்க அறிக்கை செய்ய போறீங்க இப்போ. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. எல்லாம் பக்கத்துல சத்துரு கட்டி இருக்கிற கட்டுக்களை உதவி தள்ளி விட்டு எழுந்து சொல்லு. என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறவர், என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர், என்னை நடத்துகின்றவர், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார் என்று சொல்லுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில வாய் திறக்கல, நான் கண்ணை மூடி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு சில வாய் திறக்கல. மறுபடியும் சொல்லுவாங்க. 100க்கு 100 சத்தமா சொல்லுவோமா? 100க்கு 100 பக்கத்துல பாடாம இருந்தா ஒரு கிள்ளு கிள்ளி சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லு. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். சத்ருவினுடைய கட்டுக்களை அவிழ்க்கத்தக்கதாக கர்த்தருடைய அபிஷேக தைலம் உன் மேல ஊற்றப்படுவதை உணர்ந்து சொல்லு. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. ரகஷரதனரியா அதிசயம் நடத்தி நிமஜிஷியாதா. 100க்கு 100 உம்மை நான். தாவீது 100க்கு 100 நம்புறான். தாவீது சொல்றான், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதனால சொல்றான், 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் சிபரதனரியா நிதி நினியா ஷியரதனா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்கப்பா, உயர்த்தி வையுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து வாயை திறந்து சொல்லு. உதவி செய்யுங்கப்பா. கேட்டாதான் பெற்றுக்கொள்ள முடியும். இனி உன்னை பிடித்திருக்கிற பொல்லாத சத்ரு உன்னை விடத்தக்கதாக சொல்லு. மனிதர்கள் முன்பாக தலை குனிச்சு போகாதபடிக்கு ஆவியின் அபிஷேகம் நீ தோன்றதை யாக்காதாதா நீ ஆகாதாதா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்கப்பா. எந்த மனுஷன் முன்னாடிலாம் உன்னை தலை குனிய சத்ரு நினைச்சானோ அந்த மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலையை உயர்த்துவேன், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். உண்மைத்தான் நான் நம்பி இருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான் சொல்லுமா. எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மகிமை மகிமை. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்.
ஆண்டவர் உன் முகத்தடியை உடைக்கிறாரு, உன் கட்டுகளை அறுக்கிறாரு. உன் சரீரத்தை சத்துரு பலப்படுத்தலாம் நினைச்சான், பலவீனப்படுத்தலாம் நினைச்சான். கர்த்தர் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாரு. ஆவியின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது, ஆவியின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய அபிஷேக தைலம் உன் சிரசின் மேல இறங்குகிறது. எனக்கு செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, உண்மைதான் நான் நம்பி இருக்கேன், நம்பி இருக்கேன். வேதனை கர்த்தர் கண்டார், உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுறாரு. போராட்டத்தோடு கூட இருக்கிற மகளே, வேதனையோடு கூட இருக்கிற மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் துக்கம் மாறப்போது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. உண்மைதான் எனக்கு செய்யப்பா. ஆண்டவர் இங்க ஒரு சிலர்லாம் காண்பிச்சு சொல்றாரு, இவங்கெல்லாம் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கிறாங்க. தன் பிள்ளைகளை குறித்ததான ஒரு துக்கம், தன் பிள்ளைகளை குறித்ததான ஒரு மனவேதனை, தன் கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்ததான துக்கத்தோடு கூட இருக்கிறாயா? கர்த்தர் சொல்றார், உனக்கு ஆறுதல் செய்ய போற. உன் நம்பிக்கை நானா இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை நானா இருக்கட்டும். கர்த்தர் உனக்குள்ளே கடந்து வருவாரானால், அவருடைய அபிஷேகம் உன் மேலே இருக்குமானால், உன் முகத்தடிகளை முறித்து, உன் கட்டுக்களை அறுத்து, உன்னை இதோ நிரம்பி வழிகின்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். அநேக சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே, தகப்பனே, இந்த உபவாச கூட்டத்தை, இந்த அபிஷேக கூட்டத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாளுக்கு நாள் அபிஷேகம் பெறுகின்ற பிள்ளைகள் அதிகமாகட்டும். கர்த்தருடைய தயவு எங்கள் மீது கடந்து வரட்டும். நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் தாழவும், எங்கள் நேசருடைய நாமம் உயர்த்தப்படவும் எங்களை தாழ்த்துகின்றோம். ஆண்டவரே, வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, துக்கத்தோடு வேதனையோ கொடுக்க வந்திருந்தாலும் தேவன் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி சகல நன்மைகளும் செய்து அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களுடைய சகல காரியத்தையும் வேறெடுத்து என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகின்றார். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று தாவீது சொல்வதைப் போல ஒவ்வொரு நாளும் சொல்லு. காலையில எழுந்தவுடனே சொல்லு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை என் தேவன் ஆயத்தப்படுத்தினார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தவர் என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்திருக்கிறார். சீக்கிரத்தில் நலமான காரியத்தை சொல்லத்தக்கதாக தேவன் உன்னை சாட்சியாய் தேவ சமூகத்தில் நிறுத்துவார். நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவரே. அன்பரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் விசேஷித்தமாய் இந்த அன்பின் விருந்திலே தங்களுடைய பிரயாசங்களை போட்டு செய்த எல்லா பிள்ளைகளுடைய கரங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, கர்த்தருடைய ஊழியக்காரனாய், கர்த்தருடைய தாசனாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் கையை பலப்படுத்துங்க. இன்னும் கர்த்தருடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பனை, வானத்தின் பணியினாலும் பூமியின் செழிப்பினாலும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக இவர்கள் தலைகளை உயர்த்தி தேவனுக்கு பிரியமான சாட்சி உள்ள பிள்ளைகள் என்று நீ நிற்க செய்ய போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி கொண்டு பரிசுத்த ஆவியானிடத்தில் ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு கூட சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாத பெறுகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, hallelujah, Amen. Thank you. God bless you.